அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த ஆன்மீக பூமியினுடைய ஆளுமை பூமியினுடைய அருந்தவ புதல்வர்களே, புதல்வியர்களே, உங்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான வணக்கம். அன்பிற்கினியவர்களே, இன்றைய வேதாந்தமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்விலே ஜீவன் முக்தனை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஜீவன் முக்தன் என்பவர் யார் என்று நம்முடைய வேதாந்தங்களும் பல்வேறு ஆன்மீக நூல்களும் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தாலும் அவர்களுடைய தகுதி எது என்று சில முக்கியமான நூல்கள் நமக்கு அவர்களுடைய ஞானிகளுடைய உச்சரிப்பிலிருந்து நாம் பெற முடிகிறது. பிரம்மானந்த யுக்தி என்ற ஒரு மாபெரும் மெய்ஞான இயலிலிருந்து சிலவற்றை நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். பட் ஜீவன் முக்தன் என்றாலோ முழுமையான நிர்விகல்ப சமாதி நிலையில் அடைந்து விட்டோம் என்பதற்குரிய இரகசியமாக இருப்பது எண்ணம் ஒடுங்கிய நிலையில் ஒன்றும் இல்லாத, ஒன்றும் எதுவுமற்று இயங்கும் நிலை என்று நாம் தொடர்ந்து புரிந்து கொண்டிருந்தாலும் சரி, மிக முக்கியமாக ஆன்மீகத்தில் தெளிவாக குறிக்கப்பட்டிருப்பது ஆணவத்தை முழுவதுமாக அழித்து விடுதல். ஆணவம் அழிவதற்கு எண்ணம் இருக்கும் வரை ஆணவம் அழியுமா என்றால் முடியாது என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். முழுவதுமாக அழிந்த நிலை எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்போதுதான் இந்த உண்மையான ஜீவன் முக்த நிலைக்கு செல்ல முடியும் என்று நமது ஆன்மீகம் கூறுகின்றது. எல்லோரும் ஜீவன் முக்த நிலைக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை, அவசியமாக இருப்பதற்குரிய வழி இல்லை. ஆனால் ஜீவன் முக்த நிலையை அடைந்திருக்கிறோம் என்று கூறுபவர்களை நாம் அடையாளம் காணுவதற்காக பல்வேறு இலக்கணங்கள் இருக்கின்றன. அந்த இலக்கணங்களில் ஒன்றுதான் பிரம்மானந்த யுக்தி. அந்த யுக்தி ரத்னஹாரம் என்ற அந்த மெய்ஞான இயல் நமக்கு பல்வேறு இலக்கணங்களை கொடுக்கிறது. குறிப்பாக ஜீவன் முக்தி சுகம் வைராக்கியத்துடன் கூடிய விவேகிக்கே அதிகமாய் வரும் என்று கூறுகிறது. எப்படி ஒரு உண்மையான ஜீவன் முக்த நிலை ஏற்படும் ஒருவருக்கு என்றால், வைராக்கியத்துடன் கூடிய விவேகிக்கு என்று கூறுகிறார். இப்போ இரண்டு கேரக்டர்ஸ் இந்த யுக்தி ரத்னஹாரம் நமக்கு சொல்லுகிறது. வைராக்கிய விவேகி, வைராக்கியமும் உள்ள வைராக்கியத்தோடு இருக்கின்ற விவேகி. இப்போ இரண்டு கேரக்டர்ஸை நம்ம அலசினா தான் உண்மையிலேயே அந்த நிலைக்குள் செல்பவர்களுக்கு விளக்கம் தெரியும். அந்த நிலைக்குள் இருப்பவர்களை பற்றி நம்ம உணர முடியும். வைராக்கியம் என்றால் என்ன, விவேகம் என்றால் என்ன என்பதை நாம் கொஞ்சம் விஞ்ஞானபூர்வமாக சிந்திப்போம். வெறும் மெய்ஞான சிந்தனையோடு நாம் சிந்தித்து விட்டால் அதற்கு நமக்கு விளக்கம் ஓரளவுக்குத்தான் கிடைக்கும். விவேகம் என்றாலே பகுத்தாய்தல். விவேகம் என்ற வார்த்தைக்கு சரியான நேரடியான ஒரு பொருள் பகுத்தாய்தல். பகுத்தாய்தல் எப்பொழுது நமக்கு இருக்கிறதோ, எதை பார்த்தாலும் பகுத்தாய்தல். ஆனால் அந்த விவேகத்தோடு இருப்பவர் வைராக்கியத்துடன் இருப்பாரா என்பதுதான் விஷயம். ஏனென்றால் மிக 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 ஆழமான சுயமான தனி மனிதன் மட்டும் அனுபவிக்கின்ற ஒரு நிலை அது. என்ன நிலை? அந்த ஜீவன் முக்த நிலை. அதற்குத்தான்
கைவல்ய நவநீதம் தெளிவாக பிரம்மவித்து, வரன், வரியான், வரிற்றன் என்று 4ஆக பிரிக்கிறது. அவர் ஒரு குவாலிஃபிகேஷன் கொள்கிறது. அதான் ரொம்ப முக்கியமான குவாலிஃபிகேஷன்ஸ். அந்த குவாலிஃபிகேஷன் நம்ம கொஞ்சம் சிந்திச்சோம் சொன்னால் கொஞ்சம் பயமாக கூட இருக்கும். ஆனால் அது சொல்லுகிறது பிரம்மவித்து எப்படி இருப்பார் என்று அது கூறுகிறது. அந்த ஞானிகளுடைய வகைகளை சொல்லும்போது அது சொல்லுகிறது. ரொம்ப நமக்கே இப்படி ஒரு மனிதன் இருக்க முடியுமா, மனிதனாக இருப்பவர்கள் என்று நம்மை சிந்திக்க விடும். ஏனென்றால் உலகியலிலே இருந்து கொண்டு, உலகியலை ரசித்து கொண்டு, இல்லறத்திலே இருந்து கொண்டு, ஆனாலும் இல்லறத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய நிலை. அந்த பிரம்ம வித்து எப்படி இருப்பார் என்று சொல்லுகிறது என்றால், தாமரை இலை தண்ணீர் போல் இருந்து கொண்டு, உலக விவகாரங்களிலும் இருந்து கொண்டு, இல்லறத்திற்கும் ஞானியாகவும் இருக்க முடியும் என்று பிரம்ம வித்துவை பற்றி ஒரு விளக்கணம் கூறுகிறது. இரண்டாவது நிலையில், அதாவது பிரம்ம வித்து, பிரம்ம வரன் என்பதற்கு ஒரு இலக்கணம் கூறுகின்றது கைவல்ய நவநீதத்திலே. தேச சஞ்சாரம் நிமித்தம் சமாதி நிலையில் இருந்து பகிர்முகப்பட்டு அவசியமான வேண்டிய உணவு விஷயங்களை மட்டும் அந்நியாரிடம் கேட்டு வாங்கி உண்ணக்கூடிய நிலையில் இருப்பாராம். முதலிலே சொல்லப்பட்ட பிரம்மவித்து தாமரை இலை தண்ணீர் போல் இருந்து கொண்டு, உலகத்தினுடைய விவகாரங்களில் இருந்து கொண்டு, இல்லற ஞானத்திலேயும் இல்லற ஞானியாகவும் இருந்து கொண்டு இருக்கும் நிலை. இது நேரடியான நிலை. அடுத்த நிலை என்னவென்றால், உலகத்திலெல்லாம் அவர் இருக்கிறார், ஆனால் சமாதி நிலைக்கு செல்கிறார். அவருக்கு பசிக்கும் போது உணவு வகைகளை மட்டும் பிறரிடம் கேட்டு வாங்கி சாப்பிட்டு விட்டு மறுபடியும் அந்த நிலைக்கு செல்லுகிறார் என்று வரனை பற்றி கூறுகிறது. இன்னொரு நிலை, அதாவது பிரம்ம வரியான். இவர் எந்த நிலையில் இருப்பார்னு சொன்னால், நீங்கள் அவற்றை போய் வழிந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு அவருக்கு கொடுத்தால்தான் உண்பார், இல்லைன்னா சாப்பிட மாட்டார். மறுபடியும் சமாதி நிலையிலே 24 hours இருப்பார். அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார், அவர் தான் வரிட்டான். யார்கிட்டையும் இவர் கேட்கறதில்ல, அந்நியர்கள் வந்து கொடுத்தாலும் அதை வாங்கிறதில்ல. சதா பகிர்முகப்பட்ட நிலையிலேயே சதா சமாதி நிலையில் இருப்புடன் இருப்பார். நினச்சி பாருங்க, 4 கேரக்டர் சொல்லுது. இது கைவல்ய நவநீதம் இந்த ஜீவன் முக்தர்களை பற்றி சொல்லுகிறது. இந்த 4 நிலையில் இருப்பவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்களா என்று சிந்தித்து பாருங்கள். இதை ஏன் சொல்லுகிறோம் என்றால், உண்மையான ஞானி, உண்மையான ஜீவன் முக்தர், உண்மையான சமாதி நிலையில் இருப்பவர், உண்மையானவருக்கு 4 கேரக்டர்ஸ் கொடுக்குறார். ஆயிரக்கணக்கான கேரக்டர்ஸ் கொடுக்கிறது. இதில் ஒரு 4 கேரக்டர்ஸ் கொடுக்கிறது. தாமரை இலை தண்ணீர் போல் அவர் இருக்கிறாரா, எதுவும் பற்றற்று இருக்கிறாரா. இப்போ நீங்கள் குவாலிஃபிகேஷனை சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த போலி ஆன்மீகவாதிகள் எல்லாம் சிந்திச்சு பாருங்கள். பற்றற்று இருத்தல் பாருங்கள், அதில் என்ன சொல்லுது, இல்லறத்தில் கூட இருந்து விடட்டும், ஆனால் பற்றற்று இருக்கணும். அடுத்த நிலை பாருங்கள், நினைத்தால்தான் சாப்பாடு, அதாவது பசித்தால்தான் சாப்பாடு, மறுபடியும் அந்த நிலை. மூன்றாவது கொஞ்சம் ஏதோ தேவையான கேட்டுட்டு மறுபடியும் அதே. மூன்றாவது நிலை வந்து சிலர் வந்து வழிந்து கொடுத்தால் சாப்பிடலாம். 4வது நிலை கேட்குறதே இல்லை, கொடுத்தாலும் வாங்கிறதில்லை. இந்த நிலையில்